இவங்களே ஒரு இடம் பாக்குறாங்க, எங்களை கேட்காம இவங்களே அளக்குறாங்க, எங்களை கேட்காம இவங்களே எங்களை கேட்காம ஒரு பட்டா கொடுப்பீங்க. எவ்வளவு காலையில 10 மணி என்ன ஆகுது? எங்க மன வளர்ச்சலுக்கு ஆளாக்கியாங்க. சுயமரியாதை இழந்து நிக்கிறோம். எங்க சுயமரியாதை இழந்து நிக்கிறோம். சொல்லுங்க, நாங்க ஒண்ணு அதை அழிச்சுட்டு எங்களை அழிச்சுடுங்க. இந்த குழந்தை எங்கேயா போவோம்? என் பிள்ளையா, இந்த பிள்ளை படிப்பு எங்கேயா போவோம்? நீங்களா படிச்சு வச்சுதானே சட்டம் எல்லாம் வந்திருக்கீங்க. எல்லாம் சட்டம் இல்லாதுக்கு பேசுறீங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணும்? சரியா, இந்த பிள்ளை என்ன பண்ணும்? நீ படிச்சுதானே? நாங்க செத்துறோமே. நாங்க இருந்த மட்டும் என்ன சாதிக்க போறோம்? வருஷம் எங்களை இந்த மாதிரி சித்திர ஊத்து பண்ணா சித்திர ஊத்து சரி ஊத்து ஒரு மனுஷன் மேய்ச்சி கட்டிக்கிட்டு பண்ணா நாங்க என்ன பண்ணுவோம்? எடுத்துட்டு போங்கடா. மொத்தமா அடிச்சு விட்டு போனா இப்படியா? பொருள் ஏதாவது நாங்க போய் பாதுகாப்பு பண்ணிருப்போம். அந்த பொருள் தூக்கிட்டு போய் எங்க சார் ரோடு பக்கம் போறது? என்ன கொடுப்ப? பட்டா வராது, பட்டா வராது. ஒரு நபருக்கு வந்து நீங்க இவ்வளவு பாட்டு பாடுங்களா? இத்தனை உயிர் ஒரு மதிப்பா நினைக்கல பாரு அவங்க. இத்தனை உயிரை ஒரு மதிப்பா நினைக்கவே இல்லை அவங்க. காது கொடுத்து கேட்கல, கண்ணு திறந்து பார்க்கல, காலையில பிடிச்சு பார்க்கவே இல்லை. வர போனுக்கும் பேசுற வார்த்தைக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. இத்தனை மனுஷால உயிர் நினைக்கவே இல்லை. சார், நம்மளை விட மிகப்பெரிய அதிகாரிலாம் வந்து இந்த மாவட்டத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஜனங்களுக்காக பேசியிருக்காங்க, ஜனங்க சொல்றதையும் கேட்டுக்கிறாங்க. நீங்க வந்து கேட்க மாட்டேன்னு சொன்னா நீங்க தான் கேட்கல. இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் இன்னைக்கு தினம் வந்து சார் நீங்க கொஞ்சம் சேஃபா கழட்டி வச்சுக்கீங்க. அவங்க வந்து 2 நாள் சொல்லி கொடுத்தாங்க. நான் 2 நாள் டைம் கிளம்ப போதுன்னு சொல்லி நான் அவங்கள சொல்லிட்டு போனாங்க. நேத்து அமைச்சர்கிட்ட போயிருக்காங்க. அமைச்சர் எங்க எம்பி கிட்ட பேசினாங்க. நாங்களாம் மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறாங்க. இந்த மக்களுடைய பிரதிநிதியா தான் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரா இருக்கிறாங்க. அவங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் செவி கொடுங்களா சார். நீங்க வேற ஒன்னும் செய்வானா? என்ன செஞ்சு கொடுத்திருக்காரு தாசில்தார்? பட்டா கொடுத்துட்டீங்களா? உங்களுக்கு வீடு இடம் காட்டிட்டீங்களா? எங்க போயிட்டு உட்காருவாங்க சொல்லுங்க. எடுத்துட்டு போவோம்.
சாமி என் தலை புள்ள சாமி அது எங்களை காவந்து பண்ற புள்ள சாமி என் புள்ளி அதிகமா சாப்பிட்டு கொஞ்சமா சார் எப்ப சார் டைம் கொடுத்தா சார் அமைச்சர் வந்து மீட்டிங் இருந்தாரு காலையில பேசிட்டு நீங்க காலை அமைச்சர் உள்ள மாறிட்டாரு என்ன பண்ணிட்டு ஜேசிபி வந்து